Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 3, Part 2. Theory of Notional Extension. The theory of notional extension is a legal principle developed through case law in connection with the Workmen's Compensation Act 1923. இந்த நோஷனல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஒரு ஆக்ட் கிடையாது, அது ஒரு தியரி. தியரியை யாரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு இந்த நோஷனல் எக்ஸ்டென்ஷன் தியரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு காம்பன்சேஷன் எப்படி கிடைக்கும், இந்த ஒர்க்மென் காம்பன்சேஷன். அதாவது ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு ஒர்க்கர் அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு இன்ஜுரியோ ஆக்சிடென்ட்டோ இல்ல டெத்தோ நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இதுதான் இந்த ஆக்ட்ல இருக்கு. பட் இந்த நோஷனல் எக்ஸ்டென்ஷன் தியரி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ நாங்க இந்த அடிப்பட்டா வேலை செய்யும் போது அடிப்பட்டா மட்டும் தானா, வேலை பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆனா மட்டும்தான் காம்பன்சேஷனா அப்படின்னு சில கேட்டவங்களுக்காக ஒருத்தவங்க இப்படி கேஸ் போட்ட மூலியமா இந்த நோஷனல் எக்ஸ்டென்ஷன் தியரி கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நான் அந்த வேலை பார்த்துட்டு மட்டும் இல்லாம இந்த வேலை ரிலேட்டடா அவுட் சைட் த ஃபேக்டரி ப்ரிமிசஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஃபேக்டரியில அப்படின்னா, சப்போஸ் நான் அந்த ஃபேக்டரிக்கு வரும்போது என்னோட ஷிஃப்ட் டைமிங் ஒரு 9 to 6னா நான் 9 o'clock முன்னாடி ஒரு 8:30க்கு என்ன ஃபேக்டரி வந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ, இல்ல நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஃபேக்டரி முடிச்சு எனக்கு அடிபட்டாலோ, இல்ல நான் இந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வேற இடத்துல இங்க போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒரு இடத்துல என்னோட ஃபேக்டரியில இருந்து அந்த இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகும் போது அந்த டிராவலிங் டைம்ல எனக்கு அடிபட்டாலோ எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நோஷனல் எக்ஸ்டென்ஷன் தியரி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. Occupational diseases. Occupational diseases are illness or health condition that are caused due to the nature of a worker's job or the working environment. இந்த ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு இல்னஸ குறிக்கும், இல்லைன்னா ஒரு ஹெல்த் கண்டிஷனை குறிக்கும். சோ இது எப்படி அப்படின்னா இது ஒரு எனக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், இல்ல எனக்கு ஒரு டிசீஸ் வரலாம். இது எப்போ அப்படின்னா என்னோட ஒர்க் நேச்சரை பொறுத்து, இல்லைன்னா நான் ஒர்க் பண்ற என்வரான்மெண்ட்டை பொறுத்து எனக்கு அந்த உடம்பு சரியில்லாமையோ இல்ல எனக்கு அந்த டிசீஸோ வந்தது அப்படின்னா அதுதான் ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னோட நேச்சர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஜாப் அப்படின்னா என்னன்னா சப்போஸ் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன வரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்ல அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு இந்த அலர்ஜி வரலாம். இல்ல ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும்னா நிறைய வென்டிலேஷன் இருக்கணும், பிகாஸ் ஸ்டீல் அப்சர்வ்ஸ் ஹீட் இல்லையா. சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹீட்டான சூழ்நிலையில வேலை பார்க்கும் போது ஒரு லேடிஸா இருந்தா அபோர்ஷன் ஆகலாம், ஜென்ஸா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதா ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்துமா வர்றது, இந்த அதுக்கப்புறம் இந்த லங்ஸ் ப்ராப்ளம், அந்த டஸ்ட் ஃபியூம் எல்லாம் இன்ஹேல் பண்றதுனால, டேஞ்சரஸ் கேஸ் எல்லாம் இன்ஹேல் பண்றதுனால இந்த லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் வரலாம். சோ இதெல்லாம் ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ an occupational disease is a disease contracted by a workman as a direct result of his employment in a particular occupation or process that involves health risk அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்னன்னா அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வர விளைவுகள், அதுதான் இந்த ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் டிசீசஸ் இருக்கு, அதோட காஸ்ட் இருக்கு. சோ காமன் ஆக்குபேஷன்ஸ் லைக் இருக்கு. இப்போ ஹியரிங் லாஸ், இதெல்லாம் ஒரு லவுடா ஒரு மிஷின் ஒர்க் ஆகுது, இல்ல அந்த ப்ராசஸ்னால ரொம்ப சவுண்ட் வருது அப்படின்னா சோ எனக்கு காது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எந்த மாதிரியானதுலன்னா இந்த பெரிய பெரிய மிஷின்ஸ் யூஸ் பண்ற ஃபேக்டரிஸ், இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ் இதுல எல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஸ்கின் டிசீசஸ். ஸ்கின் டிசீசஸ்னா கான்டாக்ட் வித் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். சோ நான் ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வேலை பார்க்குற ஒரு கம்பெனில வேலை பார்க்கும் போது ஸ்கின் டிசீசஸ் எல்லாம் வரும். எந்த மாதிரியான வேலைகள் அப்படின்னா இந்த டையிங் இண்டஸ்ட்ரீஸ், ரப்பர் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக கொஞ்சம் டிசீசஸ் காஸ்ட் பை அண்ட் காமன் இன் ஆக்குபேஷன்ஸ் லைக் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.